நான் வாலிபால் கத்துக்க போறேன். இன்னைக்கு 2ஆம் நாள் மாலை ஈவினிங் பிராக்டிஸ். வாலிபால் அட்டாக்கருக்கு தேவையான ஸ்ட்ரோக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க வாலிபால் அட்டாக் பண்ணும்போது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி முன்னாடி பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணாதீங்க, இது தவறு. கரெக்ட் வே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க தலைக்கு நேர மேல ஸ்ட்ரோக் பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணி பழகுங்க. செகண்ட், நீங்க ஸ்ட்ரோக் பண்ணும்போது உங்க கையை வந்து ஃபுல் டைட் அல்லது ஃபுல் பவர்ல எப்பவுமே ஸ்ட்ரோக் பண்ணி பழகாதீங்க. எப்ப ஸ்ட்ரோக் பண்ணாலும் உங்க ரிஸ்ட மட்டும் மூவ் பண்ணி நார்மல் பவர்ல ஸ்ட்ரோக் பண்ணுங்க. இது பால்ல சூப்பரா ஸ்ட்ரோக் அப்ளை ஆகும். டேடி, நீங்க ஸ்ட்ரோக் பண்ணும்போது இந்த பாடி மூவ்மெண்ட்ல ஒன் ஹேண்ட மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரோக் பண்ணி பழகாதீங்க. ஸ்ட்ரோக் பண்ணாலே ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி செம ஸ்டைலாவே ஸ்ட்ரோக் எப்பவுமே கத்துக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரோக் கத்துக்கிட ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. இதுல உங்க ரிஸ்ட மட்டும் மூவ் பண்ணி கண்டினியூவா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பண்ணும்போது பால் உங்க மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். செகண்ட் ஒர்க் அவுட் இந்த பாடி ஸ்டைலுக்கு வந்துக்கோங்க. இதுலயுமே உங்க ரிஸ்ட மட்டும் மூவ் பண்ணி பால்ல ஃபுல்லா ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணி பாருங்க. டேட், இந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. இதுல உங்க ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா பால் வந்து ஃபுல் பவர்ல நீங்க கரெக்டா அப்ளை பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போர்த் பாத்தீங்கன்னா உங்க பாடி கண்ட்ரோலும் சரி உங்க மைண்ட் கண்ட்ரோலையும் நீங்க பால ஸ்ட்ரோக் பண்ணி பார்க்கணும். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால நல்லா டாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோப் பண்ணி அதாவது உருட்டி நல்லா ஸ்ட்ரோக் பண்ணி பாருங்க. சிக்ஸ்த் ஒர்க் அவுட் இந்த பாடி ஸ்டைல ஃபுல் பவர் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணி பால் அப்படியே மேல எழுப்பி விடுங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட்டா இந்த மாதிரி உங்க நெட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பொசிஷனையும் செலக்ட் பண்ணி நீங்க ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு டே 2 வந்து நம்ம வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் பார்க்கலாம். பை பை, see you மக்களே.